ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை, அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 4 ஈஸியான சம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கான ஃபஸ்ட்டு சம்: ஒரு பேருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கும். அதே வேகத்தில் பேருந்து செல்லும்போது 6 மணி 30 நிமிடத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? ஃபஸ்ட்டு 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு தூரம் தெரியாததுனால அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க? 6 மணி 30 நிமிடமா? அதை நம்ம இங்கே எழுதிப்போம். 6 hours 30 minutes அப்படின்னு நம்ம இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? அடுத்தது இந்த 360 கிலோமீட்டர் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டு நம்ம இங்கே ஹவரில் இருக்குது, கீழே ஹவர் ப்ளஸ் மினிட்ஸில் நம்மளுக்கு இருக்குது. இதை ஃபுல்லாக மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா? இப்போ இது 4 மணி நேரத்தை நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 × 60 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு நிமிஷத்தில் அந்த டைமிங் கிடச்சிரும். 4 × 60 240 நிமிஷம் கிடச்சிருச்சிங்களா? அடுத்தது நம்மளுக்கு 6 மணி நேரம் 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா? இதில் இந்த 6 மணி நேரத்துக்கான நிமிஷத்தை பார்க்க போகிறோம். 6 × 60 360 நிமிஷம் நம்மளுக்கு கிடச்சிருது. ஆல்ரெடி அவங்க ஒரு 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா? அதையும் இது கூட நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 390 நிமிஷம் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 360 கிலோமீட்ரு எவ்வளோ நிமிஷத்தில் போகுது? 240 நிமிஷத்தில் போகுது. அடுத்தது நம்மளுக்கு தூரம் தெரியாதா? அந்த எக்ஸ் அப்படியே வச்சுப்போமா? அடுத்தது நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ண அந்த 390 நிமிஷத்தை எடுத்து இங்கே எழுதிப்போம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கடக்கிற தூரமும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி 2 அரை மார்க்கும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 360 × 390. இந்த சைடு உள்ள 240 மல்டிப்ளையில் உள்ள 240 இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். =x. ஓகேங்களா? இப்போ இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல். இப்போ 2ஆம் வாய்ப்பாடால் நீங்கள் அடிச்சிங்கன்னா இங்கே அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 2ஆல் அந்த 390 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 195 வரும். இப்போ 3 × 195 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 3 × 195 = நம்ம கடந்த தூரம் எவ்வளோ? 585 கிலோமீட்டர் தூரம் நம்மளுக்கு கடந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 ஆள் 52 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்தது 13 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வேலையும் நம்மளுக்கு தெரியாது, அதனால் நம்ம அதை எக்ஸுன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அதிகரிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வேலைக்கான நாட்கள் குறையும். இந்த மாதிரி 6 மார்க் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டான மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 7 × 52 = 13 × x அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 7 × 52. அடுத்தது இங்கே உள்ள 13 மல்டிப்ளையில் உள்ளது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வரும். =x. 13ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 13 13 4 13 52. அடுத்தது 7 × 4 = 28 நாட்கள். அதாவது 13 ஆட்கள் 28 நாளில் அதே வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க. அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரிக்கிறார் எனில் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 738 கடிதம் 6 மணி நேரத்தில் பிரிக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 9 மணி நேரம்னு. அதில் எத்தனை கடிதங்களை பிரிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாதனால அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், டைம் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது கடிதங்களை பிரிக்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி 2 அரை மார்க்கும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 738 × 9 = 6 × x. அடுத்தது 738 × 9 இங்கே மல்டிப்ளையில் உள்ள 6 இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வரும். 6 = x. இப்போ நீங்கள் இங்கே 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 123 6 738 வரும். இப்போ 123 × 9 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1107 கடிதங்களை அவர் பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா? 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதத்தை பிரிச்சிருக்காரு?
1107 கடிதங்களை பிரிச்சிருக்காரு. அடுத்தது நாம் அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்கள். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா நடக்கிறது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் சென்றிருப்பர்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 120 ஆட்கள் 8 முறை போயிருக்காங்க. அடுத்தது எத்தனை ஆட்கள்னு தெரியாதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 12 முறை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு போகிற முறையே அதிகமாகிடுச்சுன்னா போகிற ஆட்களும் நம்மளுக்கு அதிகமாகுவாங்க. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 120 × 12 ஈக்குவல் டு 8 × x அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து 120 × 12 இங்கே மல்டிப்ளையில் உள்ள 8 இங்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிவைடில் வரும் ஈக்குவல் டு எக்ஸு. இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4 இங்கே 60. திரும்ப இந்த 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1×4 3×12 60 × 3 180. அதாவது 180 ஆட்கள் சென்றிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.